காலையிலே பார்த்திங்களான்னா 8:30 மணிக்கு ஃப்ளைட்டு. சரின்னு சொல்லிவிட்டு 7 மணிக்கெலாம் ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி போகும்போது எப்பவும் போல் நமக்கு காலைல டிஃபனு ப்ரெட்டு ஜாமு, அதுக்கப்புறம் பார்த்திங்களான்னா பட்டர் ஜாமு, ஃப்ரூட்டி ஜூஸு இது தான்ப்பா கொடுப்பாங்க. சரின்ட்டு கீழே போயிட்டு பையன் கொடுத்துட்டு சாவியவை வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கெல்லாம் பார்த்திங்களான்னா 5:04க்கெல்லாம் பொழுது விடிஞ்சிரும். இப்போ பார்த்திங்களான்னா நம்ம ஊரில் 8 மணி ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 7 மணி தான் ஆகுது. பசங்கள்லாம் உள்ளே வேலை செய்கிறவங்க தூங்கிட்டு தான் இருந்தாங்க. கிளம்பி வந்தாச்சு ஏர்போர்ட் வந்துட்டு செக்கிங் பண்ணி நம்ம திங்ஸை வந்து கொடுக்கவே ஒரு மணி நேரம் பக்கம் நம்ம நிற்க வேண்டியதாக இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா தான் போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணிவிட்டு கொடுத்துட்ருந்தாரு. அப்போ பார்த்திங்களான்னா நாங்கள் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்ருந்தோம் ஏர்போர்ட்டவை. சரின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி உள்ளார போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளை வந்து கூப்பிட்டு இந்த டைம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தாம்மா ஏற்றிட்டு போனாங்க. பஸ்ஸில் ஏற்றிட்டு போயிட்டு ஃப்ளைட்டில் ஏற்றுனாங்க. ஆனால் ஃபோட்டோ மட்டும் எடுக்கவே கூடாதான். இருந்தாலும் நாங்கள் விடுவோமா, ஏதோ ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தாச்சு. சரின்னு சொல்லிவிட்டு வந்து சென்னை தான் இறங்கணும். சென்னை வந்து சாப்பிட்டு ட்ரெயின் புக் பண்ணிகிட்டு இருந்தார். இருந்தாலும் அது வெயிட்டிங்கில் தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வந்தாச்சுப்பா. கிளம்பி வந்தீங்களான்னா பஸ்ஸில் இடையில் நிற்கும்போது ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் டீ குடிக்கிறதுக்காக நிறுத்துனாங்க. அப்போ பார்த்திங்களான்னா டீ எங்கள் பையன் ஜூஸ் வாங்கிக்கிட்டான். வாங்கி குடிச்சிட்டு வந்து இறங்குனா இங்கே 8 மணி ஆகிடுச்சி. திருச்சி வந்து சேர ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். போகும்போது இருக்கிற ஜாலி, வரும்போது டயர்டு தான்ப்பா இருக்குது. இருந்தாலும் போங்க, இந்த டைம் பார்த்திங்களான்னா அந்தமான் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஓகே, போகிறோம்.